வணக்கம். உங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் வாட்ஸ்அப்ல இருக்காங்க. ஆனா உங்க பிசினஸ் இன்னும் அங்க இல்லையா? எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். சரியா அடுத்த 5 நிமிஷத்துல வாட்ஸ்அப்ப பிசினஸ்க்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு தெளிவான செயல் திட்டத்தை உங்களுக்கு தரப்போறேன். இந்த 5 நிமிஷத்துல நாம 5 முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். முதல்ல வாட்ஸ்அப் ஏன் இப்போ இவ்ளோ பவர்ஃபுல்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்க பிசினஸ்க்கு எது சரியான டூல்னு எப்படி செலக்ட் பண்றது, அதை வச்சு எப்படி நம்ம வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுன்னு பார்ப்போமா? சில முக்கியமான ரூல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா உங்க முதல் கேம்பெயினை லான்ச் பண்ண ரெடி ஆயிடலாம். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 2.9 பில்லியன். இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல. 2025க்குள்ள இத்தனை பேர் உலக அளவுல வாட்ஸ்அப் பயன்படுத்த போறாங்க. யோசிச்சு பாருங்க, இத்தனை கோடி மக்கள் டெய்லி யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம பிசினஸ் எப்படிங்க மிஸ் பண்ண முடியும்? உண்மையில உங்க கஸ்டமர்ஸ் ஏற்கனவே அங்கதான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட தினமும் பேசுற அதே இடத்துல. நீங்க அவங்கள அங்க போய் சந்திக்க ரெடியா? சரி, நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் இப்போ ஏன் இவ்ளோ முக்கியம்? இது சும்மா இன்னொரு மெசேஜிங் ஆப் கிடையாது. இது உங்க கஸ்டமர்ஸ் கூட ஒரு பர்சனல், நேரடியான கனெக்ஷனை உருவாக்குறதுக்கான ஒரு சூப்பரான இடம். யோசிச்சு பாருங்க, நாம் அனுப்புற இமெயில்ஸை நிறைய பேர் திறக்கிறதே இல்ல. சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் எல்லாம் கூட்டத்துல காணாம போயிடுது. ஆனா வாட்ஸ்அப் மக்கள் ஒரு நாளைக்கு பல தடவை செக் பண்றாங்க. அதனால இங்க அனுப்புற மெசேஜுக்கு கிடைக்கிற கவனம் ரொம்பவே அதிகம். உங்க கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்களோ அங்க ஒரு நல்ல நோக்கத்தோட அவங்கள போய் சந்திக்கிறது தான் ஸ்மார்ட்டான மூவ். ஓகே, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி, எந்த டூலை யூஸ் பண்றது? இங்க நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப், இன்னொன்னு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ. இதுல எதை செலக்ட் பண்றதுங்கிறது உங்க பிசினஸோட சைஸை பொறுத்தது. நீங்க ஒரு சின்ன பிசினஸா இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கிற வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் போதும். ஆனா உங்க டீம் வலுதாகும் போதும் ஆட்டோமேஷன் வேற சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க கண்டிப்பா ஏபிஐக்கு தான் போகணும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா வித்தியாசம் நல்லாவே புரியும். பிசினஸ் ஆப் ஃப்ரீ, ஆனா ஒருத்தர் இல்லனா கொஞ்சம் பேர் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா பிசினஸ் ஏபிஐக்கு பே பண்ணணும். அதுக்கு பதிலா உங்க டீம்ல எத்தனை பேர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அட்வான்ஸ்ட் ஆட்டோமேஷன் பண்ணலாம், உங்க சிஆர்எம் மாதிரி சிஸ்டம்ஸ் கூடலாம் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்க பிசினஸ் வளரணும்னு நினைச்சா இதுதான் கரெக்டான வழி. ஏபிஐ யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பிஎஸ்பி, அதாவது பிசினஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர் தேவைப்படுவாங்க. என்னடா இது புதுசானு குழம்பாதீங்க, அவங்கள ஒரு மிடில்மேன் மாதிரி நினைச்சுக்கோங்க. மெட்டா கூட வெரிஃபிகேஷன், ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுன்னு எல்லா டெக்னிக்கல் வேலையையும் அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க உங்க கஸ்டமர்ஸ் மேல மட்டும் கவனம் வச்சா போதும். சரி, இப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வரும். இந்த டூலை வச்சு எப்படி நம்ம பிசினஸை உண்மையிலே வளர்க்கறது, சாதாரணமா நடக்கிற உரையாடல்களை எப்படி சேல்ஸா மாத்துறது? இங்க ஒரு 5 சூப்பரான வழிகள் இருக்கு. ஒன்னு, யாராச்சும் உங்க வெப்சைட்ல கார்ட்ல பொருளை போட்டுட்டு வாங்காம போயிட்டாங்களா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிமைண்டர் அனுப்பலாம். 2வது, புதுசா வர ப்ராடக்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணலாம். 3வது, ஒருத்தர் பொருள் வாங்குறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். 4வது, அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணலாம். 5வது, உங்ககிட்ட ஏற்கனவே வாங்கினவங்களை திரும்பவும் என்கேஜ் பண்ணலாம். சும்மா மெசேஜ் அனுப்புறதை விட ஒரு கஸ்டமரோட பயணத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஏத்த மாதிரி மெசேஜ் அனுப்பணும். இதைத்தான் வாட்ஸ்அப் ஃபனல்னு சொல்றோம். முதல்ல ஒரு வெல்கம் மெசேஜ், அப்புறம் நம்ம ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் விளக்கம், அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் கொடுத்து வாங்க வைக்கிறது, கடைசியா வாங்கினதுக்கு நன்றி சொல்றது. இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு முழுமையான நல்ல அனுபவம் கிடைக்கும். உதாரணத்துக்கு, யாராச்சும் உங்க வெப்சைட்ல சைன் அப் பண்ண உடனே, ஹாய், சைன் அப் பண்ணதுக்கு நன்றி, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா தேடுறீங்களா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் ஒரு மெசேஜ் அனுப்பலாம். பாருங்க, இது வெறும் விளம்பரம் மாதிரி இல்ல, ஒரு உரையாடல ஆரம்பிச்சு வைக்குது. இது பாருங்க, இதுதான் டைரக்டா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். உங்க கார்ட்ல பொருள் இன்னும் வெயிட் பண்ணுது, கார்ட் 10 கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட்ல ஆர்டரை முடிங்கன்னு அனுப்பும்போது மிஸ் ஆன சேல்ஸை திரும்ப பிடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சூப்பர். இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டூலை யூஸ் பண்ணும்போது நாம சில ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம பிராண்டோட நல்ல பேர் கெடாம இருக்கும். இதுல சில பேசிக் ரூல்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா, கஸ்டமர் கிட்ட இருந்து பெர்மிஷன், அதாவது ஆப்டின் வாங்காம மெசேஜ் அனுப்பவே கூடாது. அவங்க எப்ப வேணாலும் நம்ம மெசேஜ் லிஸ்ட்ல இருந்து விலகிக்கிற மாதிரி ஸ்டாப்னு டைப் பண்ணா போதுங்கிற ஈஸியான வழியையும் கொடுக்கணும். அடிக்கடி மெசேஜ் அனுப்பி அவங்கள தொந்தரவு பண்ணாம தேவையான விஷயத்த மட்டும் அனுப்பினா போதும். இதுதான் அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கான வழி. சரி, நாம அனுப்புற மெசேஜ் எல்லாம் வேலை செய்யுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த மெட்ரிக்ஸ். உங்க மெசேஜை எத்தனை பேர் திறக்கறாங்கன்னு பார்க்கறது தான் ஓபன் ரேட். உங்க மெசேஜ்ல இருக்கிற லிங்கை எத்தனை பேர் கிளிக் பண்றாங்கன்னு பார்க்கறது கிளிக் ரேட். உங்க மெசேஜுக்கு எத்தனை பேர் பதில் அனுப்புறாங்கன்னு பார்க்கறது ரெஸ்பான்ஸ் ரேட். இது எல்லாம் வச்சு தான் நம்ம கேம்பெயின் சக்சஸா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை ஆப்ட் அவுட் ரேட் ஜாஸ்தியா இருந்தா நீங்க ரொம்ப அதிகமா மெசேஜ் அனுப்புறீங்கன்னு அர்த்தம்.
ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸ பத்தியும் ஐடியாஸ பத்தியும் தெரிஞ்சிருச்சு. இனிமே எதுக்கு வெயிட் பண்ணணும்? நாம கத்துக்கிட்டத வச்சு உங்க கேம்பெயினை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த கோட்ல சொல்ற மாதிரி தான், ரொம்ப யோசிக்காதீங்க. பெரிய கஷ்டமான வேலைலாம் இல்ல. இது உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. சிம்பிளா ஆரம்பிங்க, கஸ்டமர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிங்க. அதுவே வளர்ச்சிக்கான முதல் படி. அதனால இந்த கேள்வியோட இந்த விவரணையை நான் முடிக்கிறேன். உங்க கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு அனுப்ப போற முதல் மெசேஜ் என்னவா இருக்கும்? இன்னைக்கே யோசிங்க, ஆரம்பிங்க.